நம்பிக்கை துரோகம். இது எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு கட்டத்துல கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. துரோகம். நாம் யாருக்கு என்ன தீங்கு விளைவித்தோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. நம்மளை ஏமாத்துறது வேற யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அது யாருன்னு நான் சொல்லிட்டா நாம தான். என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நம்மளை யாராலையும் ஏமாத்த முடியாதுன்னு நம்மளே ஏமாத்தின்னு இருக்கோம். அதனாலதான் நம்மள எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்காங்க. என்ன போய் ஏமாத்துறீங்களாடி, பச்சை குழந்தைடா நானு. நம்ப வைத்து ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம். அதனால யாரையும் நம்பாதீங்க. இப்படி சொல்ற அதே மனசு நம்ம நாளைக்கே போய் இன்னொருத்தவங்க போய் நம்பும். சரி, எதனால நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்னா அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவங்கள சுத்தி நம்மள மாதிரி நல்லவங்க இருக்காங்க. நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, நம்மளை சுத்தி இருக்கிறதும் நமக்கு வர்றதும் ஏமாத்திட்டு போதுங்க. இனி ஏமாற்றத்தின் வழிகளை என் மாற்றத்தில் காண்பாய். யாராச்சும் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதிலோ இல்ல ஒரு செய்தி சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, பார்த்துக்கலாம்.